Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி 2023 கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். டயர் 1 ரவுண்ட் 1ல் வரக்கூடிய முக்கியமான காலேஜில் பண்ணாரி அம்மனும் ஒரு முக்கியமான காலேஜுங்க. இந்த காலேஜோட 2023 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2702. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த பண்ணாரி அம்மனில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 184.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 178லையும் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 177 கட் ஆஃப்லையும் எம்பிசி பார்த்தீங்கன்னா 176 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ங்க. அடுத்ததாக எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 143லையும் எஸ்சிஏக்கு 151.5லையும் எஸ்டி பார்த்தீங்கன்னா 118 கட் ஆஃப்லையும் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 181 கட் ஆஃப்லையும் பிசிக்கு 175 கட் ஆஃப்லையும் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 171.5லையும் எம்பிசி 170 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குங்க. ஓகேங்க, அடுத்ததாக எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 134.5 வந்து க்ளோசிங் கட் ஆஃப், எஸ்சிஏக்கு 111 வந்து க்ளோசிங் கட் ஆஃப், எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 114 வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்டும் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கோர்ஸ் இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 181.5 கட் ஆஃப்லையும் பிசி 174.5லையும் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 169.5லையும் எம்பிசி 174.5லையும் வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது க்ளோசிங் கட் ஆஃப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 128 கட் ஆஃப்லையும் எஸ்சிஏக்கு 121.5லையும் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 91 கட் ஆஃபில் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குங்க. ஓகே சார், அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 176.5லையும் பிசி 173.5லையும் எஸ்சி பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 164லையும் எம்பிசி 167 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் 133.5லையும் எஸ்சிஏ 125.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. இந்த வருஷம் உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப் இருக்குது, இந்த கட் ஆஃபோட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குன்னு சொல்லாங்க. ஓகே சார், அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 189 வந்து க்ளோசிங் கட் ஆஃபுங்க. அடுத்ததாக பிசிக்கு 184.5லையும் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப்லையும் எம்பிசி 181 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 144.5லையும் எஸ்சிஏ 152.5லையும் எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 104 கட் ஆஃப்லையும் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு பண்ணாரி அம்மனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு. ஓகே சார், அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 178 கட் ஆஃபில் ஓப்பன் கேட்டகரியில் போயிருக்கு, 178.5 கட் ஆஃபில் போயிருக்கு. பிசிக்கு 173லையும் பிசிஎம் 165.5லையும் எம்பிசி 166 கட் ஆஃப்லையும் போயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 124லையும் எஸ்சிஏக்கு 137.5லையும் க்ளோசிங் கட் ஆஃப் ஆக இருக்குது. ஓகே சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். இசிஇ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மனில் ஓப்பன் கேட்டகரியில் 183 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 177லையும் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 171.5 கட் ஆஃப்லையும் எம்பிசி 173.5 கட் ஆஃப்லையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128 கட் ஆஃப்லையும் எஸ்சிஏக்கு 128.5 கட் ஆஃப்லையும் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே சார், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் பார்த்ததுக்கப்புறம் இசிஐலாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஐடி பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184.5ல் ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது 179.5ல் பிசி கேட்டகரிக்கும் 169ல் பிசிஎம்முக்கும் 175ல் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குங்க. அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 133லையும் எஸ்சிஏக்கு 136.5லையும் எஸ்டி பார்த்தீங்கன்னா 104.5 கட் ஆஃப்லையும் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்க, இதுதான் இந்த பண்ணாரி அம்மனில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இப்போ அதிகமாக எடுத்து படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது 2023 என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்க, நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, உங்களோட கட் ஆஃப்க்கும் உங்களோட கம்யூனிட்டிக்கும் எது மாதிரியான காலேஜ் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் அது மூலியமாக கிடைக்கும். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.